சார் வணக்கம் சார். சார் சமீபத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மு.க. ஸ்டாலினை கிட்ட ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் 10.5% இடஒதுக்கீடு கேட்கணுமா, அண்டம் கிடுகெடுக்க போகுது, எங்களுடைய ஊமை மக்கள்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சு? அவங்க மக்கள் ஊமையாக இருக்கிறாங்க. 10 பேர் யார்கிட்ட போய் கேட்க போகிறாரு? முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர்கிட்ட தானே, ஸ்டாலின்கிட்ட போய் கேட்கலையா? முதலமைச்சர்கிட்ட போய் தான் அவனை, அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. என்ன பண்ணுறது? நீயும் காலகாலமாக யாரோ ஆரம்பித்த கட்சியில் உள்ளே பூந்த ஆள் நீ. அவர் ஆரம்பிக்கல சார். அவர் எங்கே ஆரம்பித்தார்? அதை ஆரம்பித்தவர் தீரன்றவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரை ஆரம்பித்தாங்க. அதில் இவர் போய் கஷ்ட கூட்டாளியாக சேர்ந்து கட்சி கபலீகரம் பண்ணி தான் பேரில் மாற்றிக்கிட்டாரு. அப்படி வந்தவர் தானே இவர். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் உனக்காக வன்னியர்களுக்கு நான் ஏன் உங்கள்கிட்ட ஏன் கேட்கணும் தான் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஒதுங்கி ரெண்டாக போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் பட்டு கொடுத்த பசங்கிட்ட போய் பேசினா என்ன அர்த்தம்? அது வேறு, அது விட்டுருங்க. அது வயசாகி போச்சு. அவருக்கு 83 என்னை விட சீனியர், ஒரு வருஷம் சீனியர் கல்லூரியில். 84 85 வயசு இருக்கும். அந்த குரல் தடுமாற்றம் எல்லாம், சிந்தனை தடுமாற்றம் எல்லாம் தெரியுது. முதலமைச்சர்கிட்ட கேட்க முடியாதுன்னா யார் கொடுப்பா? உங்கள்கிட்ட நான் ஏன் வரணுன்னா போகாத. என்ன ஒரு விஷயம் தெரியும், இந்த 10.5%ங்கிறது நீ தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் இது ஒரு நிரந்தர கோரிக்கையாக நீ வச்சுருப்பேங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பழனிசாமி உங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தபோது நீ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கலாமே. அவர் சொன்னார் 10.5 இதை நாங்கள் வந்த உடனே நிறைவேற்றோம்னாரு. 5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் அவர் ஏன் நிறைவேற்றலை? நீ அப்போ ஏன் கேட்கல? அப்போ அது உனக்கு தேவையில்லை. எலெக்ஷன் எப்போ வருதோ அப்போ மாத்திரம் கேட்பேன். ஒரு நிரந்தர கோரிக்கை கொடுத்தா கூட வேணான்னுவேன். அந்த 10.5% கேட்டதுனால தானே பழனிசாமி தோற்று போனதுக்கு காரணமே அது தானே. வன்னியர்களுக்கு மாத்திரம் தனியாக கொடுத்தா இப்போ எங்கள் தலையில் கை வைக்க பார்க்குறேன்னு நாங்கள் கேட்டோம். எங்ககிட்ட இருந்து பிடிக்குதானே உனக்கு கொடுக்கணுங்கிற. அதே எப்படி என்கிட்ட பிடிக்கும் உனக்கே கொடுக்கணும்? நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தோம். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோம். உன்னுடைய இணை எழுச்சிக்காக நீ கேளு, வேண்டாங்கல்ல. மற்ற எல்லாத்த விட எனக்கு 10.5% அதிகமாக வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சாதி வரி கணக்கை எடு பார்க்கலாம், யார் அதிகம்னு பார்க்கலாம். இதெல்லாம் அது ஒரு வேளை எடுத்துப்பட்டாங்கன்னா அவர் கதி என்ன ஆகும்? இவ்வளோ இருக்குது. கோட்டைக்குள்ளார உங்கள்கிட்ட கேட்கணுமானா வேறு யார்? கோட்டையில் இருக்க அதிகாரத்தில் இருக்கிறான். உன்னை தான் விடவே மாட்டேங்கிறாங்களே. பாவம், நீயும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். இது வரல அவனுக்கு ஒரு தடவை பதவி கொடுத்த உடனே டிவி ஸ்டேஷன் ஆரம்பித்தது என்ன, இது என்ன, இது என்ன, இப்போ நல்லா பெருசாக வந்துட்டு உன் மகன் மேலே ஒரு தடவை 5 வருஷத்துக்கு 3 வருஷமாக இருந்தார். அதுக்குள்ளார 10 ஊழல் கேஸு உன் மகன் மேலே இருக்குது. மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம தயாராக வேண்டான்னு விட்றோம். அப்புறம் நீ சொந்த மண்ணுங்கிற. எப்படி சொந்த மண்ணுங்கிற நீ? எனக்கு அது புரியலை. உங்கள் ஜாதியே வன்னியகுல சத்திரியர்னு பேர். சத்திரியர்னா ஆரியர்னு அர்த்தம். ஆரியர் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமாக இருக்க முடியும்? நீ ஒரு வந்தேரி, நீ எப்படி இது என் மண்ணுங்கிற? அப்போ வன்னியகுல சத்திரியர்கள் சத்திரியர் எடு. உன்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம், உனக்கு தமிழ் இல்லை. சத்திரியனுக்கு தமிழ் எப்படி இருக்க முடியும்? ஜாதி பிறகு தானே வன்னியகுல சத்திரியன் தானே. நீ எப்படி தமிழன் ஆக முடியும்? நீ எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமாக முடியும்? சத்திரியன்ற ஆரியர்கள் நீங்கள். உங்களுக்கு சொந்த மொழி சமஸ்கிருதம். அதை படி. உன் கேள்விக்கு இதுதான் பதில். ஜாதி ரீதியாக பேசுனா இதுதான் பதில். நீ எடுபடலை, நீயே தடுமாறிட்ட. உன் மக்களுக்கு நன்மை செய்கிறதா இருந்தாக்கா நீ கேட்க வேண்டியதை கேட்டு பெற வேண்டியதை பெற. இந்த எல்லா ஜாதிகளுக்கும் மத்தியில் மூட்டி விட்டுக்கிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களோட தான் நீ இருக்கிற. அவங்கக்கிட்ட நீ விரோதம் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணிக்கிட்டு போகிற. உன்னால் என்னாச்சு? வன்னியகுல மக்கள் மற்ற ஜாதியிலிருந்து பிளவுபட்டு தனியாக போயிட்டுருக்குறாங்க. பட்டியலினம் மாதிரி ஆகிடுவாங்க போட்டுருக்கு. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராட வேண்டிய இடத்துல உன்னுடைய இனத்துக்கு மாத்திரம் தனியாக கேட்குறேன்னாக்கா அது மற்றவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? அந்த காரணத்தினால தான் பழனிசாமி தோத்தார். அந்த ஒரே பாயிண்டில் தான் கல்யாணம். இன்னும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் உன் கதி என்னாச்சு? நீ பலமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி வட மாவட்டங்களில் அத்தனை இடத்துல நீ தோற்று போனிய. கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் தானே பழனிசாமி தப்பிச்சார். நீ பெரும்பான்மையாக இருக்க, உன்னோட கூட்டணி வச்சும் நீ பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல கூட நீ ஜெயிக்கலையே. அதுதானே உன்னுடைய தலைமைக்கு இருக்கிற மரியாதை உங்கள் ஜாதியில்.
அப்படிப்பட்ட ஆள் நீ எப்படி என்னமோ வன்னியனத்துக்கு பிரதிநிதி மாதிரி எப்படி நீ பேசுகிற? எந்த தைரியத்தில் பேசுகிற? உன்னை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, உன்னுடைய மக்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, உன்னுடைய தொகுதியில ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எந்த தைரியத்தில் வந்து இன்னும் வன்னிய குலத்துக்கே நீ தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி எந்த தைரியத்தில் பேசுறீங்க? ஒன்று புரியும். அவர் இன்னொன்று கேட்குறாரு, கோட்டைக்கு வந்து ஸ்டாலின் கிட்ட நான் கேட்கணுமா, நான் வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்கணுமா? கேட்காத, எனக்கு அவமானமா இருக்கு. அந்த அவமானத்தை விட்டுரு. கேட்கறது அவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு போவாத. அந்த ஸ்டாலினுக்கு கீழே தானே நீ இருக்கிற. இவர் என்னமோ இவரு பெருசு மாதிரி, ஸ்டாலின் சிறுசு மாதிரி. வயசில் பெரியவர், அதை வேணா சொல்லு. கிளம் ஆகிட்ட தள்ளாடுது, குரல் நடக்குது, எல்லாம் இருக்குது. ஆஸ் அ டாக்டர் இன்னும் இல்லை அந்த ஓங்கிட்டலாம் அது எப்படி சார் புரிஞ்சு? அதான், அதாவது அவரை தன்னை பெரிய உயர்ந்த ஜாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் சாதியை தான் அதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. தன்னை வந்து உயர்ந்த ஜாதி, வண்டிக்குள்ளே சத்திரியர்னு தன்னை ஆரியர்னு நினச்சிக்கிட்டாரு. ஆரியர்னு பூணூல் போட்டு நாளைக்கு பூணூல் போட்டுக்கிட்டு சுற்றினா கூட ஆச்சரியப்பட முடியாது. தன்னை மேல் ஜாதின்னு நினச்சிக்கிட்டாரு. பரிதாபம் தான். செனிலிட்டி, ஓல்டேஜில் வர்ற பிரச்சனை அது வந்துருச்சு. கேரளாவில் ஏதோ ஒரு கீழ் சாதியாக இந்த ஜாதியிலேருந்து 4 முதலமைச்சர்கள் வந்துட்டாங்களாம். ஆனால் இங்கே வந்து இந்த ஜாதி வந்து குடிச்சிக்கிட்டே இருக்குது, அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, குடின்னு நீ குடிச்சிக்கிட்டே வீணாக போகிறாங்க, அவங்கள எப்படியாவது முன்னேற்றணும்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு. குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறேன் இல்லை. முதல்ல உன் ஜாதியிலேருந்து குடிக்கிறத நிறுத்த வைங்க. முதல்ல அதை செய்ய. குடிக்க வைக்கிறாங்களாம். அப்போ உன் ஜாதிக்கு புத்தி இல்லை, சொந்த புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுறது? இவ்வளோ நாளாக உங்கள் ஜாதியிலே பார்த்தாக்கா 2 டாக்டர் தான் இருக்குது. நீ ஒன்று, உன் மகன் ஒன்று, யாரும் டாக்டரை காணுங்க. உன் இனத்தை முன்னேற்றத்துக்காக நீ என்ன செஞ்ச, உன் கட்சி என்ன செஞ்சது சொல்லுங்க பாருங்க. சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை இருக்குது. அந்த இரும்பு தொழிற்சாலை வந்து வன்னியர் இடத்துல தான் இருக்குது. அங்கே வன்னியர்கள் தான் பெரும்பான்மை. எத்தனை வன்னியர்களுக்கு இடம் கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சது. நெய்வேலி வன்னிய பூமி. அந்த நெய்வேலியில் இருக்கிற அந்த இடங்களில் இருக்கிற தொழிற்சாலைகளில் எத்தனை வன்னியர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் நீ எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்த? நீ என்ன செஞ்ச உன் இனத்துக்கு? உன்னை யார் கேட்க சொன்னா? அவங்க திமுகவிலே வன்னியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. நீ என்னத்துக்கு போகிற? உன்னை யார் கூப்பிட்டாங்க? உன் இனத்தை சேர்ந்தவங்க மனிதர்களாகலாம் இருக்கிறாங்க, அவங்க வாங்கி கொடுப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காது. என்னமோ நீ தான் அத்தாரிட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. உன்னை யாரும் சட்டப்படாதனால தான் நிற்கிற இடத்துலலாம் தோற்றுக்கிட்டு இருக்கிற. உன் ஜனங்களை தான் அங்கே தோக்கடிக்கிறாங்க. விற்கிற வேண்டி ஊர் தான் அங்கே தோற்று போகல. நீ உன்னை யாருன்னு நம்பிக்கைக்குரிய ஆளாக போய் நீ இல்லையப்பா. ராத்திரி 10-11 மணி வரலும் பழனிசாமி கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிற தேர்தலில் நிற்கிறத பற்றி. காலைல 8 மணிக்கு பார்த்தாக்கா பாஜகவோட போய் கூட்டணி நிற்கிற. அந்த மாதிரி ஒரு அன்ரிலையபிள், நம்பிக்கைக்கு நான் ஒரு நம்பக்கூடாத ஒரு ஆசாமியாக நீ மாற்றிக்கிட்டல. தமிழ்நாட்டு அரசியலில் உங்கள் 2 பேர்த்துக்கு தான் எனக்கு அந்த பேரே இருக்குது. யார் எந்த கட்சிக்கு போவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீயும் பிரேமலதாவும் எங்கே போவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. பேரம் பேசுகிறீங்க, பேரம் படியிலன்னா கட்சி மாறுறீங்க. இன்னும் இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் தானே பண்ணேன். 12 மணி வரலும் பழனிசாமி கிட்ட பேரம் பேசினேன். கொஞ்சம் வேறு ஒரு பேரம் வந்த உடனே இடம் மாதிரி போயிட்டல. ராத்திரி 12 மணி வரலும் பழனிசாமியோட கூட்டணி. காலையில் 8 மணிக்கு பார்த்தாக்கா பாஜக வேட்பாளர். இப்படி அரசியலில் நீ உன்னுடைய நம்பகத்தன்மையை ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற. உன்னை யார் நம்புவா? நீ ஒன்றும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜாதியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க, அவங்க கேட்டு வாங்கி தரணும்னா அவங்க வாங்கி தருவாங்க. நீ போக வேண்டியது என்னமோ உன் ஜாதிக்கே நீ தான் அத்தாரிட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. உன்னை தோற்கடித்து விட்டார்கள், உன்னை நிராகரித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஏதோ ஒரு பொழுதுபோக்காமல் உட்காந்துட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற? ஓட்டிக்கிட்டு இருக்க. இல்லாட்டி தைலாபுரத்தில் போய் ஒழுங்காக விவசாயம் பாரு, இல்லாட்டி அந்த ப்ராக்டிஸை செட்டில் பண்ணி பழையபடி டாக்டராக போகிறதுக்கு பாரு. ராமதாஸ் எதுக்கு சார் இந்த அளவுக்கு ரொம்ப வன்னியர்கள் மேலே அவ்வளோ அக்கறை? அவருக்கு அவ்வளோ அக்கறை இருந்தாக்க தான் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்குறோமே. நீ என்ன பண்ண? வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் யுவர் கம்யூனிட்டி? அதான் கேள்வி. நீ என்ன செஞ்ச உன் கம்யூனிட்டிக்கு? அவர் வன்னியர்களுக்காக வாழறாராம். வன்னியரை வச்சு வாழ்றாருன்னு சொல்லுங்க. வன்னியருக்காக வாழல, வன்னியரை வச்சு வாழ்றாரு. அவ்வளோதான். உன் பொழப்புக்கும் ஜாதியை பயன்படுத்துற. உன்னையும் மகனையும் மருமகளையும் தவிர வேறு யார் பெருசானாங்க? விக்கிரவாண்டி எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் கூட உன் பேத்திங்கெல்லாம் தான் வந்து இப்போ
மருமக எலெக்ஷன் நின்ற போது பேத்திகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்கலாம் பேசுகிறேன். அதில் தான் கல்யாணம். வன்னியருக்கு நீ ஒன்றும் தனிப்பட்ட தலைவர் இல்லை. நீ ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்க, நீ ஒரு வன்னியனாக இருக்கிற, அவ்வளோதான். திமுகவில் வன்னியர்கள் இருக்காங்க, காங்கிரஸில் வன்னியர்கள் இருக்காங்க, தேமுதிகவில் வன்னியர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்டில் வன்னியர்கள் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே வன்னியர்கள் இருக்காங்க. நீ ஒன்று தனி அத்தாரிட்டி கிடையாது. அவங்க பார்த்துக்கோ, அவங்க இடத்த பார்த்துக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாது. இதை வச்சு நீ ஒருத்தர் ஜாதியை வச்சு பிழைக்கிறவன், நீ ஜாதிக்காக உழைக்கிறவங்க அவங்க. அதான் வித்தியாசம். இவர் முன்னாடியே கலைஞரெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காருல்ல சார், நீங்கள் பெரிய ராஜ குடும்பமா அப்படின்ற மாதிரி எல்லாம். அதை சொல்கிறதுனால என்னங்க பிரயோஜனம்? யார் ராஜ குடும்பம்? வன்னியர்கள் ஆண்டு இருக்காங்களா? அரசியல் இதில் வரலாற்றை எடுத்து பாருங்களேன். வன்னியர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்களா? ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? வரலாறு இதாக இருந்திருக்காங்க, தளபதிகளாக இருந்திருக்காங்க, போர் எழுதுகின்ற வீரர்களாக இருந்திருக்காங்க, அதெல்லாம் இருந்திருக்காங்க. மற்றபடி மன்னர்களாக அவங்க இருந்தது. கலைஞர் குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. கலைஞர் குடும்பம் வந்து இசை வேளாளர். அவங்க தான் மன்னருக்கு அடுத்தாப்படி இருந்தவங்க. அவங்க தான் மன்னனுக்கு வந்து அலங்காரம் பண்ணவங்க. அவங்க தான். அவங்க பேச்சை கேட்டு தான் வந்து அரசாங்கமே நடக்குங்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது. பின்னணியில் இருந்தவங்க அவங்க தான். கிருஷ்ணதேவராயன் வந்து ஒரு இசைவாளர் குடும்பத்தில் பிறந்தவன் தான். நாடாண்டவன், சக்கரவர்த்தி. அவன் மனைவி ஒரு இசைவாளர். அங்கேருந்து இங்கே வர்றான். தெனாலி இதில் ராயலசீமாவிலேருந்து புறப்பட்டு, ஹம்பியிலேருந்து புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இங்கே ஆண்டாள் கோயிலில் நடனம் ஆடிக்கிட்டு இருந்த பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போகிறான். இசைவாளர் பெண், நாடாண்டவன். என்ன பண்ண முடியும்? அந்த வரலாறு அவங்களுக்கு இருக்குது. நீ என்ன பண்ணுவ? இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை நல்லா காரியன்னா நீ நியாயம் ஆச்சுக்கிறதுக்கு கூப்பிடுறல்ல, அந்த ஜாதியை தானே கூப்பிடுற. இவ்வளோ நாளாக கொஞ்சம் திமுக மேலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துட்டு இருந்தார். திடீர்னுக்கிட்டே இருக்காருங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 கொலைகள் நடந்தது. கள்ளச்சாராய சாவு, அது ஒரு கட்சி தலைவர்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு இன்றைக்கி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 2 கொலைகளுக்கு பிறகு விக்கிரவாண்டியில் அந்த தாக்கமே ஏற்படலையே. லயலா காலேஜ் கருத்து அனுப்பில் வந்து ஆம்ஸ்டாங் கொலையோ கள்ளச்சாராய சாவோ வந்து மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்றதை நான் சொன்னாங்க. இவ்வளவெல்லாம் பண்ணியும் திமுக ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கமும் கோபமும் எரிச்சல் ஆத்திரம் போகாமல் வைத்தறிச்சல். என்ன பண்ணுறது? கூட்டணிக்கு எதுவும் துண்டு போட்டு பார்த்தாங்களோ? கூட்டணிக்கு எதுவும் துண்டு போட்டு பார்த்தாங்க? கூப்பிடவே இல்லையே. இவங்க ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தினாங்க. பழனிசாமி என்ன பண்ணாங்க? அது போதும். அதை இன்னும் அவங்கக்கிட்ட எப்படி சேருவாங்க? யார் சேருவா? பிரேமலதாவை என்ன சொன்னாங்க? கூட்டணிக்கு யாருமே என்கிட்ட வந்து சேர மாட்டேங்க, பேச மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எப்படி பேசுவாங்க? கலைஞர்கிட்ட போய் சேர்றதா சொல்லி விஜயகாந்த் சொல்லிவிட்டாரு. மறுநாள் பார்த்தாக்க ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்து விட்டாங்களே. இந்தம்மா போய் தனியாக டீல் பண்ணிட்டு வந்துருச்சு இல்லை? அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கட்சி தலைவர்கள் அவங்கள யார் நம்புவா? இன்றைக்கி வரலாம் எல்லாரும் சொல்கிறது, அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த 2 கட்சியை தவிர மிச்ச எல்லா கட்சியும் எங்கே போய் சேரணும் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறாங்க. இன்றைக்கி என்னாச்சு? இந்த 2 கட்சியினுடைய அரசியல் ஒரு செல்வாக்கே இல்லைங்கிறது தெரியுது இல்லை? எலெக்ஷன் இன்னும் அந்த அம்மா அவர் தோற்று போயிட்டார். இந்த அம்மா வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோன்னுச்சு இது பிரேமலதா. 80% வாக்காளர்கள் வாக்களிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிரேமலதாவும் கதை கந்தல் ஆகிப்போச்சு. சார், இந்த வன்னியர்கள் மொத்தமாக ஓட்டு போட்டாலே பாமக ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றாங்க. வன்னியர்கள் ஓட்டே மொத்தமாக பாமகவுக்கு கிடைக்கலையோ? போடலையே. ஏன் போடலை வன்னியர்களை? இவர் தலைமை அவங்க ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுலேயும் ஒவ்வொரு பேர்லாம் இருக்குதுங்க. கவுண்டர், நாயக்கர், படையாச்சி 4 பிரிவுகள் இருக்குது. அந்த 4 பிரிவுகள் இருக்கும்போது அவங்களுக்குள்ளார அந்த அவரை படையாச்சின்னு போடுவாங்க, கவுண்டர் அதெல்லாம் இருக்குது இல்லை. தேவரனை எங்கே ஆட்சிக்கு வராமல் போச்சு? 4ஆக பிரிஞ்சு கிடந்தாங்க, 3ஆக பிரிஞ்சு கிடக்குது.
அகமுடையும் வரக்கூடாதுன்னு கள்ளம் வரக்கூடாதுன்னு மரம் வரக்கூடாதுன்னு அகமுடையும் 3 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, கடிச்ச வரல. அந்த ஒற்றுமை முதல்ல உங்கள் ஜாதிக்குள்ளார உருவாக்கு. முதல்ல நீ தலைவனா ஜாதிக்குங்கிறது முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணு. போன சட்டமன்ற தேர்தலில் உன்னுடைய இடங்கள்ல தான் மகத்தான தோல்வி வந்து பழனிசாமிக்கு ஏற்பட்டுச்சு. வட மாவட்டங்கள் தான் அதிமுக சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணது வட மாவட்டங்கள் தான். தென் மாவட்டம் வன்னியர்கள் இருந்த பூமியை கால வாரினாங்க, தேவர்கள் இருந்த பூமியை கால வாரினாங்க. வெள்ளாள கவுண்டர்கள் இருந்த இடம் மாத்திரம் தானே வெற்றி அடைஞ்சு தான் பழனிசாமி கல்யாணம். இன்னும் மோசமாக போச்சு. வெள்ளாள கவுண்டர்கள் இந்த தடவை போடலைங்கிறதுக்கு அடையாளம் தான் டெபாசிட்டே போச்சு. சிவா சார் நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.